ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஹோம் சென்டர் போயிருந்தப்போ எனக்கு கண்ணில் பட்ட அட்ராக்டிவான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹோம் சென்டர்னாவே நல்ல கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸு, டிசைன் வாரியான வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானையும் அந்த யானைக்குட்டியும் தான் அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸில் கேண்டில் கொண்டுற மாதிரி, அப்புறம் ஹார்ஸு அதோட குட்டி இருக்கிற மாதிரியும் அழகாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தென் அப்படியே பார்த்தீங்கன்னா சோஃபா பார்த்தேங்க. சோஃபா இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிற சோஃபா செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே அங்கே பாருங்களேன், உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கிறது செம்மையாக இருந்துச்சு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 சீட்டர் சோஃபா. இது நடுவில் வந்து நம்ம உள்ள சென்டரில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் நம்ம மொபைல் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. நம்ம கிளாஸையும் எதாவது வச்சுக்கலாம். ஜூஸ் அதை குடிச்சிட்டே நம்ம டிவி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடிக்கிட்டே டிவி பார்க்கலாங்க. இதை நான் எந்திரிச்சு காட்டுறேன் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நான் எந்திரிச்சு உங்களுக்கு ஆட்டி காமிச்சேன். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ரெக்லைனர் சோஃபா. எந்திரிச்சு வரைக்கும் மனசுலேன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோம் சென்டரில் சோஃபா. இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்க நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மொபைல் ஹோல்டர், மொபைல் உள்ளே வச்சுக்கலான்னு. நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிவி பார்க்கணும்னு நினச்சோன்னா மொபைலை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவி பார்க்கலாம். கைக்கு குஷனு, முன்னாடி ஷோல்டருக்கு குஷனு, பேக்குக்கு குஷனு, அப்போ உட்கார குஷன் செம்மையாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 40% ஆஃப்னு போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஒரு 50,000 ரேஞ்ச் இருந்துச்சு. அது வெறும் 2 சீட்டரே அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் லெதர் சோஃபாவும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். அங்கே இருக்கிற மேக்ஸிமம் என்னென்ன சோஃபா இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சோஃபாவையும் வித் ப்ரைஸ் டேக்கோட உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 சீட்டர் சோஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ரெக்லைனர் சோஃபா பார்த்தீங்கன்னா 3 சீட்டரு. இது பார்த்தீங்கன்னா 38,000 வருது இந்த ரெக்லைனர் சோஃபா சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 இந்த சைட் ஹேண்டில் இருக்கும். இதை புஷ் பண்ணோம்னா நமக்கு காலுக்கு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும். சைடில் இருக்கிற ஹேண்டில் புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை நான் எந்திரிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கும். இது வந்து 3 சீட்டரு. இந்த 3 சீட்டருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சைடும் இந்த கார்னர் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் சோஃபாவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் செட்டப் எப்படி பண்ணிக்கலாம் வித் சோஃபாவோட ஃபர்னிச்சரோட அதையும் காமிச்சிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் செட்டு உங்களுக்கு சின்னதாக வேணுமா, என்ன டிசைனில் வேணும், அதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா வித் செட்டோடைய லிவிங் ரூம் செட்டப்பு அந்த மாதிரி அழகாக போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் ரூம் செட்டப்பு வித் கபோர்டோட பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. நாம் ஒரு பட்ஜெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுங்கிறது பார்த்து வாங்கிக்கலாம். அவங்களே எல்லாம் வித் கபோர்ட் செட்டப்லேருந்து ஃபர்னிச்சர் செட்டப்லேருந்து வித் கார்ட் செட்டப்லேருந்து இந்த மாதிரி செம்மையாக சேர் செட்டப் ஃபர்னிச்சர் செட்டப்லாம் இருக்காங்க. இது நம்ம தாத்தா காலத்துலலாம் உட்காந்து ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சேர்லாம் இருந்துச்சு இந்த பழைய காலத்தில். இந்த மாதிரி ஓல்டன் மெமரிஸ் எல்லாம் சூப்பரான மெமரிஸ்னே சொல்லலாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், டேக் ஹோம் தட்ஸ் ஒர்த் சோஃபா பெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த சோஃபா கம் பெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, என்னென்ன சோஃபா பெட் வெரைட்டிஸ் இருக்குன்னு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட்டப்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சோஃபா செட்லாம் வித் குஷன் வேணும்னு நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். சரி, நான் சொல்கிறது அந்த பின்னாடி வைக்கிற பில்லோ குஷன் மாதிரி இருக்கும்ல, அதை சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க. கலராக சோஃபா வெரைட்டிஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா எல் ஷேப் அந்த மாதிரி என்ன சைஸில் வேணும், ரொம்ப இல்லைன்னா கீழே உட்காரும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி சோஃபா செட்டு. அப்புறம் டைனிங் டேபிள்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. எதை சூஸ் பண்ணுறதே தெரியாமல் இருந்துச்சு. நம்ம பட்ஜெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வந்துக்கலாம். ஹோம் சென்டர் போயிட்டு ஹோம் அப்ளையன்சஸ் பார்க்காம வருவானா, கண்டிப்பாக எனக்கு கண்ணில் பட்டது எல்லாமே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டிஸ்க்கு, இந்த மாதிரி கார்ன் பீலரு, இந்த மாதிரி கார்லிக் பீலரு, இந்த மாதிரி சின்ன கிரேட்டரு, அப்புறம் இந்த மாதிரி ஆப்பிள் கட்டரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் கட்டர் இந்த பீச் கலரில் இருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 299 199 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனு பீச் கலர் நல்ல வேரியேஷனில் இருந்துச்சு. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் கட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் நிறைய சைஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி கெட்டில்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி காப்பரில் இருக்கிற பாக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எனக்கு காமிக்கிறேன் அந்த காப்பர் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதையும். அப்புறம் இந்த மாதிரி கிளாஸில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் செம்மையாக இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள்.
கிளாஸில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஆயில் ஊற்றுவோம் இல்லைங்களா, குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு. நம்ம கையில் பிடிச்சி ஊற்றிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆயிலெலாம் ஊற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ட்ரெயினர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது மாதிரி இந்த குட்டி குட்டி அப்பளம்லாம் பொரிப்போம் இல்லைங்களா, வச்சு அந்த அப்பளத்தில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் பிடிச்சி அமுத்தி எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா நம்ம ஏதாவது பஜ்ஜி போண்டா செய்யும்போது அமுத்தி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயில் ஸ்ட்ரெயினர்லாம் கூட நிறையா இருந்துச்சுங்க. அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு வெரைட்டிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, இங்கே வெஜிடபிள் வச்சுட்டு, இங்கே வேறு ஏதாவது ஊறுகாய் வச்சுட்டு, அந்த மாதிரிலாம் தட்டு மாதிரி இருக்கும்ல. இப்போ கூட சில ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட நிறையா இருந்துச்சுங்க இங்கே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி தேங்காய் திருகிறது, இதில் பார்த்தீங்கன்னா 599 இருந்துச்சு இந்த தேங்காய் திருகிறது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கட்டர்னு போட்டுருந்துச்சு. இந்த மல்டிபிள் கட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ரோலிங் பின் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 499க்கு நல்லா ஃப்ளாட்டாக இருந்துச்சுங்க. பொதுவாக நம்ம சப்பாத்தி ரோலர்லாம் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற அந்த ரோலிங் பின் வந்து ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்கில் நல்லா ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு. வித் ஹேண்டில்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் ஃப்ரையிங் பேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கலராக இருந்துச்சுங்க. உள்ள ஒயிட் கலரு, வெளியில் பேஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. அப்புறம் இந்த மாதிரி பேன்ஸ் வித் லிட்டோட. அப்புறம் இந்த மாதிரி நைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா, நைஃப் இருக்கிற ஷேப்பு கலரு அப்பா செம்மையாக இருந்துச்சு. அப்படின்னு போட்டு கீழே அப்படியே இதில் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேனில் என்ன கலர் வேணும் உங்களுக்கு, உள்ள டிசைன் வேணுமா, வெளியில் டிசைன் வேணுமா, என்ன மாதிரி டிசைன் வேரியேஷன் வேணும், அதே மாதிரி நைஃப்பில் உங்களுக்கு என்ன கலர் வேணும், வித் என்ன கலர் பேக்ரவுண்டில் வேணும், அது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்பர் கிரைண்டரும் இருந்துச்சு. பெப்பர் கிரைண்டரோட ரேட் காட்டுறேன் பாருங்கள். இது 899. சின்னது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் பண்ணுவோம்ல அது. இது மீடியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 799, அது 599 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் இந்த சின்னதாக இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃப்ரையிங் பேனில் உங்களுக்கு என்ன வேணும், என்ன கலரில் வேணும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். செம்மையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வேணுமா, இல்லை கொஞ்சம் நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி வேணுமா, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் செம்மையாக இருக்குன்னு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி பிளெண்டரில் அந்த ஒண்டர் செஃப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இந்த ஒண்டர் செஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபரில் போயிட்டுருக்கு. அது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அப்புறம் இந்த பேக் பண்ணுற இதெல்லாமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒண்டர் செஃப் அது பார்த்தீங்கன்னா நான் போய் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 30% ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. ஹோம் சென்டர் நீங்கள் பெங்களூரில் இருக்க மாதிரி இருந்தால் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஒண்டர் செஃப் ப்ராடக்ட் எல்லாம் ஹோம் சென்டர்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கு. அங்கே என்னென்ன ஒண்டர் செஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அந்த பேக் பண்ணுற மிஷினு, அப்புறம் இந்த ரோஸ்டர், இந்த ஓடிஜி, அந்த எல்லாமே நிறைய ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே பாருங்களேன், நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் என்னென்ன கலரில் இருக்குது அந்த ஒண்டர் செஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்டர் செஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அந்த கெட்டிலேருந்து, ஓடிஜிலேருந்து, அந்த பேக் பண்ணுற மிஷின்லேருந்து, ஃப்ரையிங் பேன்லேருந்து, இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன டேப் மாதிரி வச்சு அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒண்டர் செஃப்ங்கிறதையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அந்த செஃப்போட ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வித் ப்ரைஸ் டேக்கோட போட்டிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மல்டி பிளெண்டர்னு அந்த மாதிரி இருக்கிறதும் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க இது பார்க்கும்போதே, கலர் வித் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க, ஒரு காப்பரில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா காப்பர் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு. அந்த காப்பர் பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1799. இது பேர் இதுக்கு என்னன்னு தெரியல, பாக்ஸா இல்லை ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரியா, இல்லை நம்ம என்ன வச்சுக்கணுங்கிறது தெரில. அப்புறம் இதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த பேன் எல்லாம் வித் ஹேண்டில், காப்பர் ஹேண்டில்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. வித் செட்டோனே இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வேணும்னா அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை காப்பர்லேயும் வேணும்னா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மில்டனில் இந்த ஹாட் பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கலரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மில்டன்னா அது வந்து ஹாட் பேக் வித் வாட்டர் பாட்டில்னு. அப்புறம் இந்த மாதிரி ஐஸ் ட்ராக் வைப்போம் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐஸ் ட்ராக்லாம் கூட
199 ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மக்ஸு, காஃபி மக்ஸு அதெல்லாமே இருந்துச்சு. அந்த செராமிக் பிளேட்ஸு எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க. விட்டுட்டு வரக்கு மனசே இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மாதிரி கிங் அண்ட் குயின்ஸ் எல்லாம் ஷோகேஸில் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது அந்த ஏஞ்சல்ஸ் வைக்கிற மாதிரி